Hello guys, first of all, thanks for joining me on this channel. இது என்னோட ஃபர்ஸ்ட் டீச்சிங் வீடியோ guys. ஸோ இந்த டீச்சிங் வந்து உங்களுக்கு ரியலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா மட்டும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி உங்களுள் ஒருவல் டீச்சிங் வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்ஸ் மூவ் ஆன் டு திஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன்ஸ் பார்க்க போகிறோம். அதில் மேக்ஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா காஸ் லா இன் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ்க்காக ஒரு 4 ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாங்க. அந்த 4 ஈக்குவேஷனில் தான் மேக்ஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம பார்க்குறது. இதுதான் மேக்ஸ்வெல்ஸ் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட டயக்ராம். இதை வந்துட்டு நம்ம டிஎஸ்ன்னு அப்படி சொல்லுவோம். இதை க்ளோஸ்டு சர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வெளியில் தள்ளும். ஸோ இந்த குறிப்பிட்ட சர்ஃபேஸ் இருக்குல்ல, இந்த சர்ஃபேஸ்லேருந்து வெளியில் வர எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை நம்ம எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஃப்ளக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ரைட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதை வந்து நம்ம ரோன்னு சொல்லுவோம். சார்ஜ் டென்சிட்டி, அதாவது ஒரு சார்ஜுக்கும் ஒரு டென்சிட்டி இருக்கும் ஒரு குறிப்பிட்ட வால்யூம்குள்ளே இருக்கும்போது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கியூன்றது சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜ். டிஎஸ் அப்படின்னா அந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸ். நெக்ஸ்ட் வினா வால்யூம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உள்ளே இருக்குது, அதுக்கான வால்யூம் தான் வி. இப்போது ஈக்குவேஷன் பார்க்கலாம். இதை வந்துட்டு நம்ம இன்வெர்ட்டட் டெல்டா சொல்லலாம், இல்லாட்டி நெபுலா அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெபுலா வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு ரோ. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். இப்போது இந்த டி அப்படின்னா டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. அந்த குறிப்பிட்ட சர்ஃபேஸ் இருக்குல்ல, அதில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் உள்ளே போயிட்டு வெளில வருது, அந்த டென்சிட்டியை தான் நம்ம டி வெக்டார் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது சார்ஜுக்கு எவ்வளோ டென்சிட்டி இருக்குமோ சேம் டென்சிட்டி வந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸோட டென்சிட்டிக்கும் இருக்கும். நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல், ஓகேவா, வித் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இது எதுக்கு ஈக்குவல்னு சொல்கிறாங்க? சார்ஜுக்கு ஈக்குவல். எப்சிலான் நாட். இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். இங்கே இருக்க எப்சிலான் நாட் அதை நம்ம இந்த சைடு கொண்டு போனால் நமக்கு என்ன கிடைக்கும்? இன்டெக்ரல் எஸ் எப்சிலான் நாட் இ வெக்டார் டாட் டிஎஸ் ஈக்குவல் டு கியூ. இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு இந்த எப்சிலான் நாட் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம எப்சிலான் அப்படின்னு மாற்ற போகிறோம். அப்படின்னா பெர்மிட்டிவிட்டி ரிலேஷன் இருக்குல்ல, அதை தான் நம்ம எப்சிலான் நாட் அப்படி சொல்லுவோம். ஓகேவா? அப்போனா என்ன பண்ணும் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை வந்துட்டு பெர்மிட் பண்ணும், அலோவ் பண்ணும். ஓகேவா? இப்போது பெர்மிட்டிவிட்டி ரிலேஷன் எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். எப்சிலான்றது நார்மல் பெர்மிட்டிவிட்டி, இது வந்துட்டு பெர்மிட்டிவிட்டி இன் வேக்கம், இது பெர்மிட்டிவிட்டி இன் ரிலேட்டிவ். வேக்கம் அப்படின்னா நோ ஏர், அதாவது இது வந்துட்டு ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் தானே,
அப்போ இதில் வந்துட்டு உள்ள ஏரே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட். இந்த ரிலேஷன் அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா 1 ஆகிடும். அப்போது எப்சிலான் ஈக்குவல் டு எப்சிலான் நாட். இப்போது இதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இங்கே எப்சிலானுக்கு பதிலாக எப்சிலான் ரீப்ளேஸ் பண்ணால் இந்த வேல்யூ கிடைக்கும். இப்போது இதை தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த எப்சிலான் இ வெக்டார் இருக்குல்ல, எப்சிலான் இ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டி வெக்டார் அப்படின்னு எழுதலாம். என்னன்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் சார்ஜ் டென்சிட்டி. அதனால் நம்ம இதை இங்கே ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அப்போது க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல், அப்போது அதுக்கு பதிலாக டி வெக்டார் டாட் டிஎஸ் ஈக்குவல் டு கியூ ரீப்ளேஸ் பண்ணியாச்சா. இதை வந்துட்டு நம்ம ஃபோர்த் ஈக்குவேஷன் எழுதுகிறோம். இப்போது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே சர்ஃபேஸ்க்கு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வால்யூம்க்கு பார்க்குறோம். வால்யூம்க்கு பார்க்குறப்ப சார்ஜ் டென்சிட்டிக்கு நம்ம என்ன போட்டோம் அப்படின்னா ரோ போட்டோமா, அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். அப்போது க்ளோஸ்டு இன்டெக்ரல் இங்கே வந்துட்டு வால்யூம், அப்போது ரோ டாட் டிவி ஈக்குவல் டு இதுக்கு எதுக்கு ஈக்குவல் கியூக்கு. இதை ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். இப்போது இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனும் இங்கே சேமாக இருக்கா, அப்போ ஈக்குவல் பண்ணிக்கலாமா. அப்போது 4 ஈக்குவல் டு 5. டி வெக்டார் டாட் டிஎஸ் ஈக்குவல் டு க்ளோஸ்டு இன்டெக்ரல் வி ரோ டாட் டிவி. இப்போது ஒன்று நம்ம சர்ஃபேஸாக மாற்றணும் ரெண்டு சைடும், இல்லாட்டி வால்யூமாக மாற்றணும். அப்போது வால்யூம் மாற்றுறது நமக்கு ஈஸி. அப்படின்றப்போ காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம், காஸ் டைவர்ஜென்ஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இன்டெக்ரல் டி டாட் டிஎஸ் ஈக்குவல் டு இங்கே நெபுலா வெக்டார் டாட் டி வெக்டார் க்ளோஸ்டு இன்டெக்ரல் வால்யூம் இங்கே டிவி. இப்போது இந்த டி டாட் டிஎஸ் இதுக்கு பதிலாக நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். இந்த டி டாட் டிஎஸ்க்கு பதிலாக இதை ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், க்ளோஸ் இன்டெக்ரல் வால்யூம் நெபுலா வெக்டார் டாட் டி வெக்டார் டிவி ஈக்குவல் டு ரோ டாட் டிவின்னு கிடைக்கும். அப்போது இந்த இன்டெக்ரல் இந்த டிவி கேன்சல் ஆகிட்டு உங்களுக்கு நெபுலா வெக்டார் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரோ அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் மேக்ஸ்வெல்ஸ் first equation. Thank you guys.